மின்வாரிய பெண்களின் பிரச்சனை, இது மின்சார பொறியாளர்கள் மின்வாரிய பொறியாளர்களின் பிரச்சனை என்று புறந்தள்ளுபவர்கள் நாங்கள். இதில் எந்த பிரச்சனையும் என் இனத்தின் பிரச்சனை என்று பார்க்கிற பிள்ளைகள். மின்வாரிய பொறியாளர்களுக்கு பிரச்சனை என்றால் மின்வாரிய பொறியாளர்களே போராடி அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலை ஆபத்தானது. மருத்துவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் அது மருத்துவர்களே போராடி தீர்க்க வேண்டும் என்பது ஆபத்தானது. விவசாயிகள் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, நாடெங்கிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் 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 என்று வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆகச்சிறந்த ஆட்சியை தருகிறோம், ஈடு இணையற்ற ஆட்சி, 2 ஆண்டை சாட்சி, தெருவில் நாங்கள் கிடக்கிற நாங்களே ஆட்சி சாட்சி. ஐயா சொல்வார் பாருங்க, எந்த கொம்பன் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான். நாம குறையை தவிர எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 3 ஆண்டுகள்ல 3 முறை மின்கட்டணம் இருந்தது. எதிர்கட்சியா இருக்கும் போது கரண்டை தொட்டால் மட்டும் சாக்கடிப்பதில்லை, கரண்ட் பில்லை கேட்டாலே சாக்கடிப்பது. அதே சாக்கடாய் அப்ப ரொம்ப அடிக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் எங்க அப்பாலாம் விவசாயம் பார்த்து படிச்சது இருந்தது. இலவச கரண்ட் நான் கேட்டேன், இலவச கரண்ட் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்குறோம், இலவச கரண்ட் கொடுக்குறோம். நான் அப்பவே ஐயா கரண்டை கொடுங்க, அப்புறம் அது இலவசமா இல்லை. எங்க ஊர்ல 2 மணி நேரம் தான் கரண்ட். நானும் எங்க அப்பாவும் பம்சத்தை படுத்தே கிடப்போம், அப்படியே மோட்டர் கொட்டையில சடக்குன்னு விளக்க பார்த்துக்கிட்டே படுத்துருப்போம். வந்துருச்சா மழை, வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா, போப்பா போப்பா வாமடைக்கு போப்பா, அங்கே போய் வாமடை போட்டு விடுப்பான்னு இங்கே கரண்டை போடுவோம். கர 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 கரன்னு கற்கன்னு ஓடி போய் வயல்ல போய் அப்படி தண்ணி தொடும் பாருங்க நின்று கரண்ட். அப்புறம் அம்மா வந்தாங்க, அவங்க ஆட்சியிலே 2 மணி நேரம் தான் இப்படி காட்டிட்டு வந்தாங்க. நான் அப்போ அந்த நேரம் அவங்க தான் சொல்றாங்களே 2 மணி நேரம் தான் கரண்ட்டுன்னு, நீங்க என்ன தெரியாம எந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது? மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாது. கார் ரேஸ் ஓட்டுறவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துறவங்க என்ன விஷயம்? பள்ளிக்கூடம் 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை. அறிவிச்சிருந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கைகளே, நம்முடைய தங்கைகள் படிக்கிற அரசு பள்ளியிலே 300 பெண்கள் படிக்கிற பள்ளியிலே 2 கழிவறை. ஆனால் சமாதி பல 100 கோடியிலே, கார் பந்தயம் பல 100 கோடியிலே. எங்கே இருக்குது? மேற்கூரை இல்லாத மரத்தின் நிலையில படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே அறிவு கல்வரை தெருவிலே. நாராணி, உனக்கு மட்டும்தான் பிரச்சனை, நாடே பிரச்சனை இருக்கு. ஊரின் ஓரத்தில் சுடுகாடு அல்ல, இந்த நாடே சுடுகாடு. நல்லா கவனிச்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.